ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்பொழுது எதிரியே நாம் எப்படி செய்த சதி திட்டத்தை முறியடித்து நமக்கு செய்ததை அவனுக்கே திருப்பி அடிக்கிறது தான் இந்த வித்தை. ஆனாலும் இது தவறான ஒரு முறையில் பயன்படுத்தாதீங்க. தவறான எதிரிகளை நாம் சும்மா இருக்கிறவங்கள நாம் எதிரி நம்ம செஞ்சு பார்க்கலான்னு செய்யாதீங்க. தயவு செஞ்சு பின் விளைவு நம்மளுக்கே அது உங்களுக்கு எதிரி செய்து இருக்குந்தா நீங்கள் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது, அவன் செஞ்சிட்ருக்கான் எனக்கு அப்படின்னு நீங்கள் துன்பப்பட்டு இருந்தாலும் துயரப்பட்டு இருந்தாலும் எதிரியால் உங்களுடைய சொத்து பறி போயிருந்தாலும் அவன் பிடிங்கின்னு இருந்தாலும் உன்னை மிரட்டினாலும் ஆள் வச்சு அடித்தாலும் நமக்கு கேட்குறதுக்கு யாரும் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா ஆள் பலமும் அவங்கக்கிட்ட இருக்கும், பணபலமும் அவங்கக்கிட்ட இருக்கிறோம். சரியா? நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சரியா? எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க, நஷ்டப்பட்டு இருப்பீங்க, சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டு நம்மளை எல்லாம் எதிரிகள் ஏமாற்றி நம்மளெல்லாம் துன்புறுத்துவாங்க. துன்புறுத்தி நம்ம அந்தனுடைய வழியே தாங்க முடியாத வியாதியில் எத்தனை பேர் மரணம் அடைஞ்செல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நாம் ரிட்டர்ன் செய்து அனுப்புறது தான் இந்த விஷயம். சரிங்களா? இதை நான் நிறைய பேசுகிறேன், நிறைய சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாந்திரிக விஷயந்தான். சரியா? உங்களுக்கு நீங்கள் எளிமையாக செய்யறதுக்கு தான் இதை வேற ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்கள் காசு செலவு பண்ணி அது இது செலவு பண்ணி தான் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கும் இது கஷ்டம் இருக்குது. நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் இதை நாங்களே செய்தாலும் தனிப்பட்ட ஒரு முறையில் தனிப்பட்ட இடத்துல தான் செய்யணும். இது வீட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு மட்டும் நான் வீட்டில் காட்டுறேன். சரியா? நீங்கள் செய்கிறது ஒரு மொட்டை மாடி இல்லைன்னா வெளியே எதனா ஒரு இடத்துல செய்யுங்க. நான் ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு என்னடா சொன்னதே சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும் நம்ம கடைப்பிடிக்க முடியும். இது கருவேலம் மரத்தினுடைய முள், நல்லா பார்த்துக்கோங்க. இது முள் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்களே, காடு நிலத்துகளில் வயல் காட்டில் இது பண்ணுறதான் பாருங்கள். இந்த காய் இதுக்கு தான் இந்த முள்ளுன்னு நான் எப்படி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் செய்தீங்கன்னா இது ஒரு முறை செய்தாலே எதிரி நம்மிடம் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் வரமாட்டான். அதே மாதிரி நம்ம நல்லவங்களை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தில் போட்டு இங்கே செய்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. நமக்கே திருப்பி அடிக்கும். நமக்கு அடிக்கலைன்னா கூட நம்ம பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கெல்லாம் இது ரிட்டன் போகும். தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க. சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 3 காய், அந்த 3 காய் அதுக்கு தான் 3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க, முள் கத்திரின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காய் அசாத இந்த நீக்கி எடுத்துக்குங்க. இதை பறித்து எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி முள் இருக்குது, இது எல்லாம் இதை அசாத நீக்கிடணும். தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் ஒரு அகல் விளக்கு, வேப்ப எண்ணெய் விட்டு கருப்பு திரியில் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இது செய்யும்போது 2 வாழைப்பழம், 3 வெத்தலை, 4 பாக்கு வச்சுக்கோங்க. இதை அசாத நீக்கிடுங்க. இது தோல் நீக்கிடணும். இது முள் இருக்குது, முள்ளை தான் நீங்கள் எடுக்கணும். அசாத நீக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப வலுவாக இருக்குது, இப்படி 3ஐயும் நீக்கிடணும். 3ஐயும் நீக்கிட்டு இந்த முள்ளும் இதுக்கு எல்லாமே முள்ளு தான். சரிங்களா? இதை அசாத நீங்கள் இதை பறித்து முள்ளை எடுத்துக்கணும். கையில் எந்த பக்கம் இருந்தாலும் கிழிக்க முடியல. நீங்கள் வீடியோக்கோசரம் தான் இந்த முள் நான் பறித்து எடுத்துன்னு வர முடியல, வீடியோ காட்டணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி தனியாக பறித்து எடுத்துங்க. உஷாராக நீங்கள் செய்கிறது உஷாராக செய்யணும். செய்யும்போது கவனம் இது மேலே இருக்கிறத விட எந்த எதிரியை நீங்கள் நினச்சி பண்ணுறீங்களோ அந்த எதிரி மேலே இருக்கணும் உங்கள் கவனம். இந்த மாதிரி 2 பண்ணிக்கிங்க. இப்படி 2 இது ஒரு முள் 2ம் ஜதையாக இருந்தது இல்லையா, இதை 2 பண்ணிக்கோங்க. மொத்தம் இது 16 முள் ஒரு காய்க்கு. இப்போ இந்த 16 முள்ளை எப்படி குத்தணும் அப்படின்னா, எண்ணெய் இருக்குது, திரி வேப்ப எண்ணெய் விட்டு கருப்பு திரி போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் வடக்கு பார்த்து முகம் பின்புகம் முதுகு பின்னாடி வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். முகம் தெற்க நோக்கி இருக்கணும். விளக்கு தீபமும் நீங்கள் உங்களை பார்த்த மாதிரி எரியணும். தெற்க நோக்கி
நீங்கள் உட்காந்துருந்தா உங்களை பார்த்த மாதிரி விளக்குறணும். அதுக்கு பின்னாடி படையில எல்லாம் வச்சுடுங்க. வச்சுட்டு தெருக்கு முகமாக நினச்சிக்கிட்டு, யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் பண்ண முடியும், ஒருத்தருக்கு தான் இது செய்யணும். இந்த 3 காயும் ஒருத்தருக்கு. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க வீட்டில், 4 பேருமே ஒரே மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு தான் செய்யணும் 3 காய். இந்த 3 காயிலுமே இந்த மாதிரி முள் வந்து 16 முள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு முள்ளும் குத்தும் போது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, அவனுடைய தாயார் பேர் தெரியணும். அப்படி அவன் தாயார் பேர் தெரியலன்னா அவனுடைய உருவ போட்டாவை முன்ன வச்சுக்கோங்க. முன்ன வச்சுக்கிட்டு அவனை பார்த்து, என் பக்கம் எந்த காலத்துலேயும் என் பக்கம் திரும்பக்கூடாது, என்னுடைய வம்சம் பக்கமே அவன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நினைக்கணும். இப்படி இந்த முள்ளை வந்து அந்த இதில் வேப்ப எண்ணெயில் நினச்சிக்கிட்டு அவனை வந்து நினச்சிக்கிட்டு, அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் அவங்க அம்மா பேரையும் சேர்த்து நினச்சிக்கிட்டு, இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ எந்த தீங்கு செய்திருக்கிறாங்களோ அந்த தீங்கு வந்து ரிட்டர்னு போகிற மாதிரி இப்படி அசாத இப்படி குத்தணும். உஷாராக குத்துங்க. இப்படி குத்திட்டீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு முள்ளையும் எடுத்து அவனை நினச்சிக்கிட்டு இந்த பக்கத்தில் இப்படி ஒன்று ஒன்றா இப்படி நெருக்கி குத்திக்கிங்க. உஷாராக குத்துங்க. இந்த மாதிரி 16 முள் குத்தணும் ஒவ்வொன்றுத்துக்கும். சரியா? ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஞாபகம் எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கணும், எண்ணங்களும் செதறாமல் கரெக்டாக இருக்கணும். எந்த நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு தான் 3 காய் பண்ணணும். அது எவ்வளோ நேரத்தில் போயிட்டு இதை பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். சூரியன் அஸ்தபடம் ஆகிடணும், மறைஞ்சிடணும் இரவு வேலை. அப்படின்னா 7 6 to 7க்குள்ளே சூரியன் மறைஞ்சிடணும். 7 மணிக்கு மேலே பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி 3த்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 3 காயும் 3 முள்ளையும் குத்தி 16 குத்தி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இதுக்கு இந்த 3த்தையும் சேர்த்து மறுபடியும் கையில் எடுத்துக்கோங்க. இப்படி கும்பலாக முள் உள்ளதாக இருக்கும். இந்த 3 காயும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு தெருக்கு முகமாக சேர்த்துக்கிட்டு அவங்க போட்டாவை எதிரில் வச்சுன்னுக்கிறீங்க. அந்த போட்டாவை பார்த்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் என்ன நினச்சின்னு குத்துனீங்களோ உடனே எனக்கு 8 நாளில் அவனுக்கு வந்து 8 நாளில் வந்து அவன் வந்து எனக்கு வந்து கிட்ட வரக்கூடாது, அவன் என் பக்கமே திரும்பக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சின்னு குத்துறீங்களோ, இப்போ வந்து அவனுக்கு கை கால் உடையணும், முடக்கமாக உட்காரணும், முடங்கி உட்காந்துட்ருக்கணும், இல்லை கை கால் விளங்காத போகணும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி குத்திடுறீங்க. குத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போட்டா ஒன்று வச்சுட்டுருக்கீங்க பார்த்தியா, இந்த 3 காயும் குத்திட்டு அந்த போட்டாவை எடுத்துட்டு அந்த போட்டா மூஞ்சில் அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு மார்க்கர் சின்னதாக இருந்தால் ஒரு வட்டம் போடுறீங்க. அந்த போட்டாவில் வட்டம் போட்டு இப்படி வந்து ப்ளஸ் மாதிரி வந்து வட்டம் போட்டு இல்லை ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் போட்டுட்டு இதில் வந்து மா சீனை எழுதுங்க, இதில் ந சீனு எழுதுங்க. இந்த 4 கட்டத்துக்குள்ளே எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முள் இருக்குது பார்த்து இதை வேண்டிக்கின்னு வச்சிடுறீங்க. அவனை நினச்சிக்கிட்டு திரும்ப இந்த போட்டாவை பார்த்துக்கின்னு வேண்டிக்கிறீங்க. இந்த போட்டாவை எடுத்து ஒரு வட்டம் போட்டுட்டு இதை வந்து நம்ம ப்ளஸ் மார்க் போட்டுட்டு அந்த ப்ளஸ் மார்க்கில் மேலே வந்து மசி கீழே வந்து நசி இதை வந்து எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முள் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அவனுடைய வாய் பகுதியில் இதை எஸ்டே எடுத்துன்னு வந்துடுங்க. வாய் பகுதி இருக்குது பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், நெத்தியில் 1 குத்துங்க, அதுக்கு நேரம் அப்படியே வாயில் 1 குத்துங்க. அந்த போட்டாவில் இது 2 போச்சுங்களா. சென்டரில் வந்து இங்கே மூக்கு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் குத்துனீங்கன்னா இது எதில் குத்துனாலும் அவனுக்கு நேராக நீங்கள் இதில் குத்தும் போது என்ன பண்ணணும், அவனுக்கு தலைவலியை உண்டாக்கும். வாயில் குத்துனீங்கன்னா வாய் வந்து இழுத்துன்னு போகிறதுக்கும் அது ஆகும். மூக்கில் கொடுத்தீங்கன்னா மூக்கில் வந்துட்டு தேவையற்றது கட்டி வர்றதுக்கும் மற்றதுக்கும் மூக்கு அடைப்பு வர்றதுக்கும் அவனுக்கு எல்லாமே அந்த சுவாசத்தை வந்து கட்டுப்படுத்தி நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயவு செய்து நம்மளுடைய ஜனங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அனைத்து பேரும் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது இருக்குது, இந்த வேலையை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது இருக்குது. அதே மாதிரி இதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. எதிரிகளை வந்து நமக்கு அவன் பழி வாங்கி இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். எதிரியை பழி வாங்காமல் இருந்தால் அதை எதுவும் செய்யக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ பண்ணிட்டீங்க. இதுக்கு சின்னதாக ஒரு கருப்பு துணி
அதுக்குள்ளே இதை ஒரு முடிச்சியாக கட்டுறீங்க. முடிச்சை கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போட்டு கொஞ்சமாக பள்ளம் பறித்து அந்த பள்ளத்தில் வந்து மூடிட்டு ஒரு முட்டையை அந்த மூடிட்ட பிறகு ஒரு முட்டையை உடைச்சி அது மேலே போட்டுருங்க. கொஞ்சம் அவளும் பொரியும் வாரி இறைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்து நீங்கள் உப்பு கல் போட்டு தண்ணியில் கை காலை அலம்பிக்கிட்டு நீங்கள் அதுக்கு அந்தாண்டு தான் வீட்டுக்கு போகணும். இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எதிரிகளுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நீங்கள் செய்யணுன்றதை நீங்கள் அதுக்கு உங்களை பக்குவத்தை படுத்தி தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தேவைப்படுது வசியம் பொடிகள் எங்களுக்கு தேவைப்படுது, இல்லை வியாபாரம் வசியத்துக்கு மைய வேணும், என்ன வேணும்னு உங்களுக்கு தோணுதோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை மறக்காமல் வந்துட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.